இயேசுவில் இணையவர்களே, நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் இறை வார்த்தையை தியானிக்க இருக்கும் உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகமானது புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 7 முதல் 15 முடிய. நேற்றைய வாசகத்தின் தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. அதனை இரு பகுதியாக பிரித்து பார்ப்போம். முதலாவது, கடவுளின் வழி நடத்துதல். கடவுளின் பணியை செய்கிற போது கடவுள் தாமே நம்மை வழிநடத்துகிறார். கடவுளே நம்மை முழுமையாக பேணி பாதுகாக்கிறார். இந்த முழுமையான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் திருத்தூதர்கள் எந்த அளவுக்கு அனுபவிக்க இருக்கிறார்கள் என்பதை இந்த வாசகத்தில் பார்க்கலாம். பயணத்திற்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல், உணவுக்கும் வழி பார்க்காமல், எவ்வாறு இயேசு பணித்த அனைத்தையும் திருத்தூதர்கள் செய்து இறைவனின் பராமரிப்பையும் உணர்ந்துள்ளனர் என்பதனையும், இரண்டாவதாக, திருத்தூதர்கள் அனைவருக்கும் நற்செய்தி அறிவியுங்கள், அதாவது நற்செய்தி ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்னும் தயக்கமின்றி அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்க அமைதியின் வாழ்த்தினை வழங்க பணிக்கிறார் இயேசு. இந்த பணி தொடர வேண்டிய பணி. இன்றைய நுகர்வு கலாச்சார வாழ்வில் விண்ணரசின் மதிப்புகளை விட உலக இன்பங்களின் கவர்ச்சி பெரியதாக தோன்றுகின்றது. இந்த சூழலிலும் நாம் சந்திக்கின்ற அனைவருக்கும் இறைவனின் அமைதியை, ஆசியை, சமாதானத்தை அறிவிக்கவும் வாழ்த்தவும் இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு நமக்கு அறைகூவல் விடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவனின் ஆசியை, வணக்கத்தை, வாழ்த்தை, அமைதியை எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் வழங்க முயற்சிப்போம். மன்றாடுவோம். ஆசிகளின் நாயகனே இயேசுவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நாங்கள் உமது வழிநடத்துதலில் நம்பிக்கை கொண்டு நாங்கள் சந்திக்கின்ற அனைவருக்கும் உமது ஆசியையும் அமைதியையும் எந்த பாகுபாடின்றி வழங்க எங்களை தூய்மைப்படுத்தியருளும். நாங்கள் இன்று முழுவதும் உமது அமைதியின் கருவியாக செயல்படுவோமாக. உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென்.